காலைதோறும் புதியவை. பெற்றோரின் ஜெபம். ஏப்ரல் 24. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26. 16 வயதுடைய ஜான் ஒரு நாள் தன் தாயிடம் சென்று, அம்மா, நான் வேலை செய்ய வேண்டிய வயதை அடைந்து விட்டேன். எனக்காக இவ்வளவு நாட்கள் கடினமாக உழைத்தீர்கள். இனி நான் உங்களுக்காக உழைக்கப் போகிறேன். கப்பற் பிரயாணம் செய்து உங்களுக்கு உதவப் போகிறேன் என்று கூறினான். கண்களில் நீர் வடிய தன் கரங்களை மகனது கழுத்தில் கட்டிக்கொண்டு, நீ கடலுக்கு போகாதபடி நான் உன்னை தடை செய்ய மாட்டேன். உன் வாக்கின்படி செல். ஒன்றை மாத்திரம் நீ எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். நீ கப்பலில் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் பாவ இச்சைகளுக்கு விலகி வாழவும், எந்த ஆபத்தும் உன்னை அடையா வண்ணம் பத்திரமாக வீடு திரும்பவும். உன் தாய் உனக்காக ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு ஜெபித்து கொண்டிருப்பதை மறந்துவிட வேண்டாம் என்று கூறினாள். ஓராண்டு கழிந்த பிறகு அப்பெரிய கப்பலானது பெருங்கடலிலே புயற்காற்றினால் ஆபத்திற்குள்ளானது. கப்பலோட்டி எவ்வளவோ முயன்றும் கப்பலை காப்பாற்ற முடியவில்லை. கப்பல் குழு தலைவன் கப்பற் பயணிகளை நோக்கி, ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. யாராவது ஒருவர் கப்பலின் உச்சியில் ஏறி பாய்மர மடிப்புகளை சுருட்டுவதற்கு சென்றால் அப்பொழுது நாம் காப்பாற்றப்படுவோம் என்றான். கப்பலோட்டி காப்பாற்ற பயணிகள் ஒவ்வொருவரையும் கேட்கலானார். இறுதியாக ஜானை நோக்கி, வாலிபனே, உன்னால் மேலே ஏறி உதவிவிட முடியுமா என்று கேட்டார். மாலுமியிடம் தாய் நாடான இங்கிலாந்தின் மணி நேரம் என்ன என்று கேட்டான். 12 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்கள் உள்ளன என்று மாலுமி கூறினார். சரியாக 12 மணிக்கு மேலே ஏறி வெற்றிகரமாக தன் பணியை முடித்தான். மாலுமி அவனை நோக்கி, நீ ஏன் சரியாக 12 மணிக்கு மேலே ஏறினாய் என்றார். என்னுடைய சுகப்பிரயாணத்திற்காக ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு என் தாய் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்டு என்னை ஆபத்திலிருந்து தப்புவிப்பார் என்று சொன்னான். அன்பான தாய்மார்களே, உங்கள் குழந்தைகளுக்காக அனுதினமும் பாரத்தோடு ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் அவர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும், பரலோகம் சேர உதவி செய்யும். கருத்தாய் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கனிவோடு அவர்களை கர்த்தரிடம் வழிநடத்துவோம். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம். கிருபையுள்ள தகப்பனே, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களை ஏறெடுக்கும் கிருபையை தாரும். ஆமேன்.